உங்கள் அகத்தியா தொலைக்காட்சி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை தேடி வரும் உலக செய்திகள். தூத்துக்குடியில் நடைபெற்ற பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அந்த அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஏ முஹைதீன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழகத்தில் சிறையில் உள்ள இஸ்லாமிய ஆயுள் தண்டனை கைதிகளை பாரபட்சம் பார்க்காமல் விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு சதவீதத்தை 7% உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தூத்துக்குடி மாவட்ட அலுவலக திறப்பு விழா இனிதே நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த அலுவலக திறப்பு விழாவினூடாக பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்தமைக்காக என்னுடைய அன்பு நண்பர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல அமர்வினூடாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதான கோரிக்கைகளை எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு அரசுக்கும் அரசியல் கட்சிக்கும் மக்கள் மன்றத்திலும் முன்வைக்க ஆசைப்படுகின்றது. ஒரு 3 பிரதான கோரிக்கைகளை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முஸ்லீம் சமூகத்தின் கோரிக்கையாக அரசுக்கும் அரசியல் கட்சிக்கும் வைக்க விரும்புகின்றது. முதலாவது கோரிக்கை, முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை. ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை, பொது மன்னிப்பில் விடுதலையில் முஸ்லிம்களுக்கு மட்டும் பாரபட்சம் காட்டப்படுகின்றது. இது திமுக அதிமுக என்று மாறி மாறி ஆட்சி செய்த போதிலும் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஆயுள் சிறைவாசிகள் விடுதலையில் முஸ்லிம்களுக்கு திட்டமிட்டு ஒரு புறக்கணிப்பு நடந்து வருகின்றது. கடந்த 2018 தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆயுள் சிறைவாசிகள் விடுதலை என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். பெருவாரியான மக்கள் வரவேற்றார்கள், பாப்புலர் ஃப்ரண்டும் வரவேற்றது. ஆனால் அந்த ஒரு விடுதலை நிகழ்வில் ஒரு முஸ்லீம் கூட இடம்பெறவில்லை என்ற ஒரு வேதனையான நிகழ்வு நடந்தது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல்வேறு விடுதலை நிகழ்வுகளும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுக்கு மரணம் மட்டுமே விடுதலை வழங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சோகம்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட பல நபர்கள் ஆயுள் சிறைவாசிகள் சிறையிலே போதிய மருத்துவம் கிடைக்காமல் இன்னைக்கு இறந்து, அவர்கள் இறந்த பிணமாகத்தான் இன்று வீடுகளுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். ஆக தமிழக அரசு ஒவ்வொரு வருடமும் முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளுடைய குடும்பங்கள், அவருடைய மனைவிமார்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், தன்னுடைய தந்தை வந்து விடுவார், தன்னுடைய கணவன் வந்து விடுவார், தன்னுடைய பிள்ளை வந்து விடுவார் என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஏக்கத்தை போக்கும் வகையில் தமிழக முதல்வர் கே பழனிசாமி அவர்கள் ஆயுள் சிறைவாசிகள் விடுதலையில் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அறிஞர் அண்ணா பிறந்தநாளை ஒட்டி விடுதலை செய்வார்கள் என்று காத்து கொண்டிருந்தோம். அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பிப்ரவரி 24 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டாவது கண்டிப்பான முறையில் சிறைவாசிகள் விடுதலையில் முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும், 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கையை அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் முன்வைக்கின்றது. இரண்டாவது கோரிக்கை, முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டை 3.5% 7% உயர்த்த வேண்டும். இது ஏற்கனவே தொடர்ந்து தமிழகத்திலே பல்வேறு இயக்கங்கள் மக்கள் போராடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதி அளித்திருந்தார்கள். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முகமாக தற்போதைய ஆளும் அதிமுக அரசு அதன் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முஸ்லிம்களுடைய இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் வைக்கின்றோம். இறுதியாக வக்ஃபு வாரியம் சீரமைக்கப்பட வேண்டும். முஸ்லிம்களுடைய நலனிற்காக முன்னோர்கள் முஸ்லிம்களுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டிற்காக அவர்களுடைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை எழுதி வைத்தார்கள். ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், மாநிலத்தை ஆளக்கூடிய அரசாக இருக்கட்டும், இதுவரைக்கும் அது முஸ்லிம்களுடைய நலனிற்கு பிரயோஜனமான முறையில் பயன்படாத ஒரு சூழ்நிலையில் வக்ஃபுடைய நிலங்கள் அது மிகப்பெரிய லெவலில் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. இந்திரா காந்தியுடைய காலகட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள்.
ஆனால் எதுவும் நடைமுறைக்கு வரவில்லை. வக்ஃபு சம்பந்தமான கோபால் கமிஷனுடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டியதை போன்று மாவட்ட கலெக்டர்கள் குறைதீர்க்கும் முகாம்களை நடத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். வக்ஃபு வாரியத்தில் மிக குறைவான ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். பல கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு வக்ஃபில் வேலை செய்யும் ஊழியர்களுடைய குறைவு மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஊழியரையும் அவர்கள் அதிகப்படுத்த வேண்டும். தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வக்ஃபு நிர்வாகம், புதிய நிர்வாகம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அரசும் உதவி செய்ய வேண்டும். வக்ஃபு வாரியம் முஸ்லிம்களுடைய நலனிற்காக பிரயோஜனமான வகையிலே செலவழிப்பதற்கு அரசு ஒரு நல்ல ஒரு உத்தரவாதத்தையும் சீரமைப்பையும் நடத்த வேண்டும் என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா முஸ்லிம் சமூகத்தினுடைய கோரிக்கையாக அரசுக்கும் அரசியல் கட்சிக்கும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு முன்வைக்கின்றது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களை தேடி வரும் உலக செய்திகள்.